பள்ளிகளில் மாணவர்களின் சாதி அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் கயிறு, பொட்டு வைக்க தடை விதிக்க வேண்டும், கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் சாதி இடம்பெற வேண்டாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை நீதிபதி சந்துரு அடங்கிய ஒரு நபர் குழு அரசுக்கு பரிந்துரை அளித்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பள்ளி மாணவர் சின்னத்துரை மற்றும் அவரது குடும்பத்தினர் சக மாணவர்களால் மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்டனர். இச்சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பலரும் இதற்கு கண்டனம் தெரிவித்து இருந்தனர். இதை அடுத்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி இன பிரிவினைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கிட ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்திட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். மேலும் கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், சமூக சிந்தனையாளர்கள் என பல்வேறு தரப்பினரிடம் இருந்தும் கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் இக்குழு அரசுக்கு விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கும்படியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்தார். அதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒரு நபர் குழு திருநெல்வேலியில் பாதிக்கப்பட்ட மாணவரையும் பிறரையும் சந்தித்து கருத்துக்களை கேட்டு அறிந்தது. அதேபோல் மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று பல்வேறு தரப்பினரிடமும் மாணவர்களிடமும் கருத்துக்களை கேட்டு அறிந்து தனது ஆய்வு அறிக்கையை மே மாதம் 31ஆம் தேதி இறுதி செய்தது. இந்த நிலையில் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தனது 650 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் அளித்துள்ளார். அதில் முக்கியமாக 20 பரிந்துரைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் 3 பரிந்துரைகளை நீண்ட காலத்தில் நிறைவேற்றலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் நெற்றியில் விபூதி, குங்குமம் போன்றவை வைக்கக்கூடாது எனவும் கைகளில் வண்ண கயிறுகள் கட்டக்கூடாது எனவும் கூறப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் சாதி பெயர்கள் இடம் பெற்றிருந்தால் அவற்றை நீக்க வேண்டும் எனவும், சாதி பெயர்களுடன் தனியார் பள்ளிகள் இயங்கி வந்தால் அந்த பெயர்களை நீக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை மீறுகின்ற பட்சத்தில் உரிய சட்ட நடவடிக்கைகளை அந்தந்த தனியார் பள்ளிகள் மீது பள்ளி கல்வித்துறை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் புதிதாக தொடங்கப்படும் தனியார் பள்ளிகளுக்கு சாதிய பெயர்கள் இணைத்து சூட்டக்கூடாது என்றும், உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் அவ்வப்போது பணியிட மாறுதல் செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தலைமை ஆசிரியர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களை நிரப்புகின்ற போது அவ்வாறு நியமனம் செய்யப்படும் இடங்களில் நியமிக்கப்படும் அலுவலர் சார்ந்த சாதியின் ஆதிக்கம் அந்த பகுதியில் இல்லாத வகையில் நியமனங்கள் இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களில் காவிமயமாக்கல் முயற்சி நடைபெறுவதாக எழுந்து வரும் குற்றச்சாட்டுகள் குறித்து தமிழ்நாடு அரசு விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆதி திராவிட பள்ளிகள், கள்ளர் சீர்மரபினர் பள்ளிகள், மலைவாழ் மக்களுக்கான பள்ளிகள் என வெவ்வேறு பெயர்களில் இயங்கும் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் இணைத்து அரசு பள்ளிகள் என்று மட்டுமே அழைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சமூக நீதி, சாதியால் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் குறித்து பாட புத்தகங்களில் இடம்பெறும் வகையில் அது தொடர்பான பாடங்களை புதிதாக சேர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வகுப்பறைகளில் அகர வரிசைப்படி மட்டுமே மாணவர்களை அமர வைக்க வேண்டும் எனவும், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களின் சாதி பெயர்களை வருகை பதிவேடுகளில் குறிப்பிடக்கூடாது எனவும் கூறப்பட்டுள்ளது. மாணவர்களின் சாதி பதிவை கொண்டிருக்கக்கூடிய ஆவணங்களை அந்தந்த கல்லூரி மற்றும் பள்ளிகளின் முதல்வர்கள் மற்றும் அவற்றை ஆய்வு செய்ய